ஆக்சியோஸ் பார்ப்போம். ஆக்சியோஸ்ன்றது எதுக்காக அப்படின்னா, நம்ம இப்போ வரைக்கும் ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்போம்? ஸோ ஃபெட்ச்ன்னு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு கெட்டு ஏபிஐக்குரியது அண்ட் போஸ்ட்னா வந்துட்டு போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு மெத்தட் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ ஆக்சியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் டிபெண்டன்சி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஏபிஐ கால்ஸ் இது எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபெட்ச்ன்றது நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தடு அண்ட் அதை யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம ஏபிஐ கால்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது இல்லாமல் ஆக்சியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அண்ட் மெயினாக வந்துட்டு ஃபெட்சுக்கும் ஆக்சியோஸுக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ ஆக்சியோஸ் வந்துட்டு எரர் வந்துட்டு இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இன்டர்செப்டார்ஸ் ஆட் பண்ணலாம். அண்டு பழைய ப்ரௌசர்ஸில் கூட ஆக்சியோஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ ஜேசான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இதை மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்துட்டு ஆக்சியோஸ்க்கு இருக்குது. அண்ட் நம்ம ஆக்சியோஸ் வந்துட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நான் ஆக்சியோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். npm install axios கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு ஆக்சியோஸ் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன் package.jsonல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சியோஸ் வெர்ஷன் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு டிபெண்டன்சிஸ்குள்ளே. ஸோ ஆக்சியோஸ் வந்துட்டு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் சோர்ஸ்குள்ளே வந்துட்டு ஆக்சியோஸ்ன்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளாக்க தான் வந்துட்டு நான் எல்லாமே டைப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஆக்சியோஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் வந்துட்டு ஆக்சியோஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்பேன். ஆக்சியோஸ் சாம்பிள் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளாக்க தான் வந்துட்டு நம்ம தேவையானது எல்லாமே வந்துட்டு டைப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் எழுதுவோமோ அதே மாதிரி வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஆக்சியோஸ் சாம்பிள்னு சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு ரிட்டர்ன் புரியதை நான் கொடுத்துட்றேன். இது எல்லாமே யூஸ்வலாக வந்துட்டு நம்ம ஒரு புது காம்போனன்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம பண்ணுற அதே ஒர்க்கு தான். ஸோ இது டிஃபால்ட்டாக வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோட ஆக்சியோஸ் சாம்பிள் அதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஆக்சியோஸ் வந்துட்டு ஏபிஐ கால் மேக் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிஐ கால் மேக் பண்ணிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்டேட் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஓகே, இதை மாதிரி வந்துட்டு நான் ஒரு யூஸ் ஸ்டேட் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன் டேட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏபிஐ காலில் எடுக்கிற வேல்யூஸ் எல்லாமே டேட்டாவில் கொண்டு போய் செட் பண்ண போகிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு யூஸ் எஃபெக்ட் எழுதிக்கிறேன். அந்த யூஸ் எஃபெக்டில் வந்துட்டு எப்போலாம் வந்துட்டு பேஜ் ரீலோட் ஆகுதோ அப்போ மட்டும் போயிட்டு ஏபிஐ கால் ஃபெச் பண்ணிட்டு வந்து வைக்க போகுது. யூஸ் எஃபெக்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு உள்ள
கெட் ஏபிஐக்கு தேவையான கால்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுப்போம். ஓகே. ஸோ இதில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஆக்சியோஸ் யூஸ் பண்ணி தான் கெட் கால் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதை தான் வந்துட்டு அப்படியே கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆக்சியோஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சியோஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இம்போர்ட் ஆக்சியோஸ் ஃப்ரம் ஆக்சியோஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு நான் ஆக்சியோஸ் டாட் கொடுக்கும்போது கெட்டு போஸ்ட் இந்த மெத்தட்லாம் டிஃபால்ட்டாக வரல. ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கெட்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளாக்க யூஆர் ஆஸ் யூஷுவல். ஓகேவா? ஸோ யூஆரில் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு கொடுப்போம். அதுக்கு அடுத்து வர்றதை மட்டும் பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கெட் பண்ண போகுது. கெட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னா தென்னு கொடுத்துட்டு ஒன்ஸ் கெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது. ஸோ ரெஸ்பான்ஸை எடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்னா செட்டு டேட்டா, என்னோட டேட்டா எல்லாத்தான் வந்துட்டு செட் பண்ண போகுது. ஸோ செட் டேட்டாவில் என்ன கொடுக்குறேன்னா என்னோட ஓகே இங்கே வந்துட்டு ரெஸ்பான்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ரெஸ்பான்ஸில் உள்ள டேட்டாவை தான் எடுத்து செட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதை மாதிரி தென்னில் வந்துட்டு ஃபஸ்ட் வந்துட்டு எடுத்து டேட்டாவை செட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்ச். ஸோ இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ வந்தது அப்படின்னா அதை கேட்ச் பண்ணுறதுக்காக எரர்னு கொடுத்துட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா ஓகே மேலே இன்னொரு ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கிறேன் எரர் ஏதாவது செட் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ கான்ஸ்டன்ட் எரர் செட் எரர்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அகைன் ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் ஓகே ஸோ இதை மாதிரி ஒரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த எரரை எடுத்து கொண்டு போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா செட் எரர்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளக்க என்னோட எரர் என்ன எரர் வருதோ அந்த எரர் டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை வந்துட்டு செட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சியோஸ் கெட்டு எல்லாமே கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கன்சோல் லாக் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு கன்சோல் லாக் மட்டும் நான் போட்டுருக்கேன் என்ன வருதுன்னு பார்க்குறதுக்காக. ஓகே ஸோ கன்சோல் லாக்னு கொடுத்துட்டு பிரிண்ட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எடுத்து நம்ம டேட்டா செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆக்சியோஸில் வந்துட்டு கெட் கால் எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கணும். நான் டம்மி ஜேசானில் வந்து ஒரு எண்டு பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே இந்த போஸ்ட் சென்டர் இருக்குது. ஸோ இதை இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே
ஸோ டம்மி ஜேசனில் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இங்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு காம்பனண்ட் லோட் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு H1 டேக் ஒன்று கொடுக்குறேன். ஆக்சியோஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அந்த ஆக்சியோஸ் சாம்பிளை நம்ம வந்துட்டு app.jsxல கொண்டு போயிட்டு லிங்க் பண்ணிடுறேன். ஸோ main.jsxல என்ன கொடுத்துருக்கேன், main.jsxல நம்ம லிங்க் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ஆக்சியோஸ் சாம்பிள் இம்போர்ட் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஆப் ரன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ட் டேப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக டேட்டாஸ் எடுத்துகிட்டு வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. கன்சோல். ஓகே. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 5173 தான் எனக்கு ஆப் ரிட்டன் ஆகிட்டு இருக்குது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சியோஸ் வந்துட்டு டேட்டா எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஆக்சியோஸ் டாட் டேட்டாக்குள்ளக்க தான் எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருந்தோமா. ஸோ இப்போது இங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்னு கொடுத்துருந்தோமா. ஸோ இங்கே இருக்கிற டேட்டாக்குள்ளே தான் வந்துட்டு போஸ்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த போஸ்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டேட்டாக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம கோடில் என்ன கொடுத்துருந்தோம்னா ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். நான் இங்கே வெறும் வந்துட்டு ஈன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கு பதிலாக இ டாட் டேட்டான்னு சொல்லிட்டு நான் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகுதா. ஸோ போஸ்ட்ஸ் டாட் போஸ்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போஸ்ட்குள்ளே இருக்கிற 30 அரேவும் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சியோஸ்க்குரிய கெட் ரெக்வஸ்ட் பார்த்துட்டோம். அண்ட் போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தான் வந்துட்டு நமக்கு போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சில எண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். டம்மி ஜேசனில் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ போஸ்ட்ஸுக்கு வந்துட்டு போஸ்ட் டைப் இருக்குது இங்கே. நம்ம வந்துட்டு அதுதான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லாஷ் போஸ்ட்ஸ். ஸோ போஸ்ட்ஸில் வந்துட்டு இவங்க என்னென்ன வச்சுருக்காங்க, யூசர் ஐடி, டைட்டில், ஐடி அண்டு பாடி. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 போஸ்ட் வந்துட்டு வச்சுருக்காங்க. 4 வேரியபிள் வச்சுருக்காங்க போஸ்ட்டில். இதை நம்ம ஃப்ரேம் பண்ணி போஸ்ட் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நான் இன்னொரு மெத்தட் ஒன்று எழுதிக்கிறேன் போஸ்ட் டைப்புக்காக. என்ன எழுத போகிறேன்னா கான்ஸ்டன்ட் ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணால் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு மெத்தட் நேம் வச்சுருக்கிறேன், ஹேண்டில் சப்மிட். ஓகேவா? ஸோ நம்ம லேட்டராக வந்துட்டு நம்ம ஃபார்ம் டேட்டாவிலேருந்து வாங்குறத ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபெச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம்ல. ஸோ அதில் ரிப்ளேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஹேண்டில் சப்மிட்டுன்னு நான் ஒரு மெத்தட் வச்சுட்டு நான் மேனுவலாக வந்துட்டு ஒரு ஜேசான் போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி ஓல்டு செஷன்ஸில் வந்துட்டு டேபிள்லேருந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கோம்.
நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்கிற ஃபெச் டைப்பை வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆக்சியோஸ் கெட்டு ஆக்சியோஸ் போஸ்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ட்ரை கேட்ச்குள்ளே வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணுறேன். எப்பயுமே ஏபிஐ கால்ஸ் வந்துட்டு ட்ரை கேட்ச்குள்ளே தான் இருக்கணும். அதனால் வந்துட்டு நம்ம ட்ரை கேட்ச்குள்ளே வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எரர் வந்ததுன்னா இன்கேஸ் கேட்ச்சில் கிளியர் ஆச்சுன்னா எரர்னு வரும். அதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ லாக்னு சொல்லிட்டு இந்த எரரை வந்துட்டு நான் லாக் பண்ணேன். இன்கேஸ் போஸ்ட் பண்ணும்போது எரர் அடிச்சதுன்னா அந்த எரரை லாக் பண்ணுறதுக்காக console.logல நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ட்ரைக்குள்ளே வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான கோடு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவைட்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஆக்சியோஸ் டாட் நம்ம ஆக்சியோஸில் வந்துட்டு போஸ்ட் இருந்ததில்ல. ஸோ இந்த போஸ்ட்டையே வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த போஸ்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன யூஆர்எல் பார்த்துருந்தோம் இதுதான். ஸோ இதே அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லாஷ் போஸ்ட்லேயே வந்துட்டு போஸ்ட் டைப் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்துட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் கம்மா கொடுத்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே என்ன கொடுக்க போகிறேன்னா என்னோட ஜேசான் ஆப்ஜெக்ட் என்ன ஜேசான் வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ போஸ்ட்டில் என்னென்ன இருக்குது யூசர் ஐடி டைட்டில் பாடி 4 இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூசர் ஐடி கொடுத்துக்கிறேன். யூசர் ஐடி 1ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஐடி இருந்தது ஐடிக்கு வந்துட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக டைட்டில் அண்ட் பாடி இருக்குது. ஸோ ஆர்டர் மாறினா பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்துட்டு சாம்பிள்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்டு டைட்டில் வந்துட்டு இதுவும் ஸ்ட்ரிங் தான். ஸோ அதனால் திஸ் இஸ் ஃபார் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகே. நம்ம இப்போ வந்துட்டு ஜேசான் என்ன வேணுமோ அதை டிக்ளேர் பண்ணிட்டோம். எந்த மாதிரியான ஜேசான் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு உள்ளே கொடுத்தாச்சு. போஸ்ட்டில் வந்துட்டு யூஆர்எல் கொடுத்துட்டோம். யூஆர்எலுக்கு அப்புறம் கர்லி பிரேஸ்க்குள்ளாக்க நம்மளோட ஜேசான் என்ன போஸ்ட் ஆக போதோ அதையும் நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு console.log ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இன்கேஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு தெரியணும்ல. ஸோ அதுக்காக API call was completed அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு console log ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ API call completed சொல்லிட்டு நம்ம console log ஒன்று கொடுத்துட்டோம். அண்ட் இப்போ இந்த ஹேண்டில் சப்மிட்டை வந்துட்டு கால் பண்ணணும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஸோ பட்டனில் வந்துட்டு ஆன் கிளிக்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். எப்போல்லாம் கிளிக் பண்ணுதோ அப்போ வந்துட்டு இந்த ஹேண்டில் சப்மிட்டை வந்துட்டு கால் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹேண்டில் சப்மிட்டை வந்துட்டு கால் பண்ண போகுது. அண்ட் இதுக்கு பேர் வந்துட்டு போஸ்ட்னு சொல்லிட்டு பட்டன் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். திங்க் ரீலோட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ப்ரௌசர் போயிடலாம். ஸோ எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு நான் நெட்வொர்க் டேப்பில் போய் பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது நெட்வொர்க் டேப்பில் தான் வந்துட்டு தெரியும். ஸோ அதனால் நான் நெட்வொர்க் டேப்பில் போய்ட்டு போஸ்ட் பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்ஸில் வந்துட்டு 201ன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ 201ன்னா வந்துட்டு கிரியேட்டடுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜேசான் பீரியட் ப்ளேஸ் ஹோல்டர் ஸ்லாஷ் போஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் 201 கிரியேட்டட் வந்திருக்குது. இது வந்துட்டு ஹெட்டரில் நம்ம அனுப்பிச்சது. ஓகேவா? ஸோ பேலோடில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்த பாடி ஐடி டைட்டில் அண்ட் யூசர் ஐடி இதெல்லாமே சென்ட் ஆகிருக்குது. அங்கேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டு நமக்கு அப்படியே அதே ஜேசான் நம்ம என்ன கொடுத்தோமோ அதே ஜேசான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே இது ரிட்டர்ன் ஆகிருக்குது. அண்ட் 201ன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் கோடு வந்திருக்கு. ஸோ 201ன்னா கிரியேட்டடுன்னு அர்த்தம். பட் ஆனால் வந்துட்டு நமக்கு இங்கே எதுவுமே வந்துட்டு க்ரியேட் ஆகாது. ஜஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் எதுவுமே க்ரியேட் ஆகியிருக்காது. ஓகேவா? நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது வந்துட்டு இதை மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம், க்ரியேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபெட்சில் பார்க்கும்போது இந்த போஸ்ட் டைப்புக்கு வந்துட்டு நம்ம ஏபிஐ கால் டைப் வந்துட்டு போஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் ஃபெட்ச்குள்ளக்க. அதுக்கப்புறம் கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசான் இதை மாதிரி நிறையா பேராமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணியிருப்போம். இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு டாட் போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு யூஆர்எல் அண்டு நீங்கள் கொடுக்குற ஜேசான் இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி வந்துட்டு போஸ்ட்டுக்கு ஒரு கால் ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு புட் டைப்புக்கு ஒன்று பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு புட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, போஸ்ட் ஸ்லாஷ் ஒன்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க யூஆர். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணதுலேயே ஒன்றுன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு புட்னா என்னது, அப்டேட் பண்ணுறதுக்காக நம்மளோட ரெக்கார்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் புட் டைப் ஏபிஐ கால் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு இதே புட் டைப் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் கான்ஸ்டன்ட் வந்துட்டு புட் ஏபிஐ கால் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ நான் மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம இங்கே புட் டைப்பில் நமக்கு எப்படி காட்டுது, ஸ்லாஷ் ஒன்றுன்னு சொல்லிட்டு காட்டுதா. இந்த ஒன்றுன்றது நம்ம எந்த ரெக்கார்டை வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறோன்றது. ஸோ ஃபஸ்ட் ஐடியில் இருக்கிற ரெக்கார்டா, செகண்ட் ஐடியில் இருக்கிற ரெக்கார்டான்னு சொல்லி நம்ம ஐடி கொடுத்துட்டு அப்டேட் பண்ண போகிற ஜேசான் கொடுப்போம் புட் டைப் ஏபிஐ கால்ஸுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஐடி வந்துட்டு நமக்கு இன்புட் தேவை. நான் வந்துட்டு என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா யூசர் ஐடி அண்ட் ரெண்டு இது வந்துட்டு நமக்கு பாஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ யூசர் ஐடி கமா யூசர் டேட்டான்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு இது பாஸ் ஆகணும். நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு யூசர் டேட்டான்னு வந்துட்டு இப்போதைக்கு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். அதாவது புட் டைப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்த ஐடி வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம்னு சொல்லணும். அண்டு ஜேசானும் கொடுக்கணும் உள்ள இன்புட். அப்போ தான் வந்துட்டு அந்த ஐடிக்கு போயிட்டு நம்ம கொடுக்குற ஜேசான் வந்துட்டு அப்டேட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு. ஸோ நம்ம வந்துட்டு ரெண்டு இன்புட் வாங்க போகிறோம், யூசர் ஐடி அண்ட் யூசர் டேட்டான்னு சொல்லிட்டு புட் டைப்புக்கு. ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் அண்ட் ட்ரை, அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்ச் பிளாக் உள்ளக்க ஆஸ் யூஷுவல் எரர். கேட்சில் வந்துட்டு ஏதாவது எரர் கேட்ச் ஆச்சுன்னா இப்போதைக்கு நான் கன்சோல் லாக் பண்ணிக்கிறேன். நம்ம லேட்டர் வந்துட்டு கஸ்டம் எக்ஸப்ஷனில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ எரர் வந்துட்டு வெறும் கன்சோல் லாக் மட்டும் போட்டிருப்பேன். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸுக்கு வந்துட்டு அவைட் அண்ட் இந்த மெத்தடை வந்துட்டு நான் அசிங்காக இது பண்ணிக்கிறேன். ஸோ அசிங்க் அவைட் அது. ஸோ
ஸோ அவைக்கில் வந்துட்டு ஆக்சியோஸ் இதை கொடுத்துக்கிறேன் நான். ஸோ ஆக்சியோஸ் டாட் புட்டுன்னு சொல்லிட்டு இருக்குதா. ஸோ இதுதான் வந்துட்டு புட் டைப் மெத்தடு. அண்ட் புட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம யூஆர்எல் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன யூஆர்எல் பார்த்தோம்னா இதே யூஆர்எல்லில் /1 வரணும். ஓகேவா. ஸோ நான் இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்து நான் போட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டு /1ன்ட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம எந்த ஐடி அப்டேட் பண்ணுறோமோ அந்த ஐடி நம்ம பாஸ் பண்ணணும். இங்கே இன்புட் என்ன வாங்கியிருக்கிறோம், யூசர் ஐடின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறோமா. ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா அப்படியே வந்துட்டு கொடுத்துக்கிறேன் யூசர் ஐடின்னு சொல்லிட்டு. அண்ட் யூசர் ஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ யூசர் ஐடிக்குரியது வந்துட்டு உள்ளே இன்ஜெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இன்ஜெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே டேரெக்டாக யூசர் ஐடி அனுப்பினாலும் ஒன்று தான். பட் இல்லை, எதுவும் அப்டேட் பண்ணுற காலமில் இருந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் டேட்டாவை வாங்கிட்டு அந்த ஃபார்ம் டேட்டாவை வச்சு நம்ம அப்டேட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இங்கே டேபிள் காம்பனண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த பாப்பப்பில் வந்துட்டு நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம், ஆன் கிளிக்கில் வந்துட்டு ஓகே. ஸோ இந்த பாப்பப்பில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு டெலிட் யூசர் பாப்பப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஓகே விசிபிள் பாப்பப்பில் நம்ம எப்படி கொடுத்துருந்தோம், செட்டு பாப்பப் விசிபிள்னு கொடுத்துருந்தோம். ஆன் சேஞ்ச் பண்ணும்போது யூசருக்குரியது செட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு இன்புட்டில் வந்துட்டு கொடுத்துருக்குறோம் இல்லையா, e.target.valueன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம்ல. இங்கே வேல்யூலையும் பார்த்தீங்கன்னா செலக்டட் யூசர் டாட் லாஸ்ட் நேமு ஃபஸ்ட் நேமுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். கரெக்டாக. ஸோ செலக்டட் யூசருன்றது நமக்கு வேறு இடத்துல செட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பாருங்கள். ஸோ செலக்டட் யூசர்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கிறோமா. ஸோ சேஞ்ச் விசிபிலிட்டி போகும்போது யூசரை வந்துட்டு நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூசர்ஸை வந்துட்டு யூசர்னு எடுத்திருப்போம். அண்டு எப்போ வந்துட்டு பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணுறோமோ பாப்பப் வந்துட்டு மாறுதோ அப்போ வந்துட்டு நம்ம இந்த யூசர்ஸை வந்துட்டு விசிபிலிட்டி அந்த பாப்பப் ஆகும்போது யூசரை பாஸ் பண்ணியிருப்போம். அந்த யூசரில் இருந்து தான் வந்துட்டு நம்ம செலக்டட் யூசரில் இருந்து தான் வந்துட்டு ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது டேபிள் எதுலையாவது கிளிக் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் target.value அதை எடுத்துக்கிடலாம். ஓகேவா. ஸோ அதை தான் வந்துட்டு எடுத்து நீங்கள் இங்கே பாஸ் பண்ணியிருப்பீங்க, செட் பண்ணி பாஸ் பண்ணுவீங்க. ஸோ யூசர் ஐடி நான் இன்புட் வாங்க போகிறேன், யூசர் டேட்டா வந்துட்டு என்னோடய ஆப்ஜெக்ட்குரியது வாங்க போகிறேன். ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு நான் இதே ஆப்ஜெக்ட் வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ டைட்டில் அண்ட் யூசர் ஐடி இதெல்லாமே வந்துட்டு சேமாகவே நான் கொடுத்துட்றேன். அண்ட் கம்மா கொடுத்துட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ 1ன்னு கொடுத்தோன்னா 1ஆம் நம்பர் யூசர் ஐடிக்கு இதில் இருக்கிற ஃபீல்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அப்டேட் பண்ண போகுது. ஸோ அதான் நம்ம இப்போதைக்கு பண்ணியிருக்கிறது. செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ இதில் வந்துட்டு புட்டி ஏபிஐ கால்ன்றதை கால் பண்ணணும். நான் அகைன் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். புட்டி ஏபிஐ கால் பிளாக்க 1 மட்டும் நான் இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன்.
சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ புட்டு நான் இங்கே கிளியர் பண்ணிட்டேன். ஏபிஐ கால் வந்துட்டு நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். இது எரர் அடிச்சிருக்குது. ஸோ இங்கே யூசர் ஐடி இப்போதைக்கு நம்ம வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எரர் எதுவும் இல்லை. இந்த இதில் பார்த்தோம்னா அவங்க கொடுத்த மாதிரி ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் /post/1ன்னு சொல்லிட்டு போயிருக்குதா. ஸோ /1ன்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிருக்குது. அண்ட் 200 ஓகேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகியிருக்குது. ஓகே, ஸோ இந்த பட்டனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, முன்னாடி எரர் வந்தது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் புட் ஏபிஐ கால்னு கொடுத்துட்டு அதில் வந்துட்டு நான் 1ன்னு சொல்லிட்டு 1 நம்பர் இதை பாஸ் பண்ணுறேன். ஸோ 1 2 இன்புட் இருக்குது. அதனால் வந்துட்டு சும்மா ஒரு டம்மி இன்புட் ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன். அண்டு பாஸ் பண்ணிட்டு மேலே என்ன பண்ண போகிறோம், நம்மளோட யூசர் ஐடி வந்துட்டு கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ இங்கே வந்துட்டு யூசர் ஐடி, ஸோ வர்ற யூசர் ஐடி அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுறேன். சேவ் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிடுவோம். கன்சோல் லாகில் யாரும் இல்லை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 200 ஓகேன்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஓகே, ஸோ 200 ஓகேன்னு சொல்லிட்டு ஹெட்டர்ஸில் வந்துட்டு பாஸ் ஆகிட்டு 200 ஓகே ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வெப்சைட்டில் இருந்து கொடுத்துருச்சு. அப்போது புட் டைப்பும் ஒர்க் ஆகுது நமக்கு இப்போதைக்கு. ஸோ நார்மலாக ஃபெட்ச் இல்லாமல் ஆக்சியோஸ் யூஸ் பண்ணி இதை மாதிரி தான் வந்துட்டு நம்ம கெட்டு போஸ்ட்டு புட்டு எல்லாமே வந்துட்டு கால்ஸ் மேக் பண்ணுவோம். ஓகேவா? இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செஷனில் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.